viewers, welcome to Ideal Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது cauliflower chilli. வாங்க வீடியோக்குள்ள போலாம். cauliflower chilli செய்ய தேவையான பொருட்கள் 10 நிமிஷம் சுடுதண்ணீர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். cauliflower, chilli powder, அரிசி மாவு, கடலை மாவு, ஒரு எலுமிச்சைப்பழம், கான்ஃபிளவர் மாவு கொஞ்சம், சில்லி கோபி பவுடர். அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான ஆயில். காலிஃப்ளவர் சில்லி செய்யும்போது அதுல வந்து அந்த கோட்டிங் வந்து சரியா நல்லா ஒட்டாது. ஸோ அதனாலதான் நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம எப்படின்னா நல்லா திக்கா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா அது தேவையான பொடியெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். சில்லி பவுடர், ரைஸ் பவுடர் ஆட் பண்றது அந்த காலிஃப்ளவர் நல்லா முழுவதும் வரைக்கும் போகும். கடலை மாவு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி கோபி பவுடர், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்க உப்பு இதுல ஆட் பண்ண வேணாம், ஏன்னா அந்த சில்லி கோபி பவுடர்லயே உப்பு இருக்கும். நம்ம அந்த கோட்டிங் கலந்ததுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. நமக்கு தேவையா இருந்துச்சுன்னா உப்பு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சிங் வந்து நல்லா இந்த பதத்துக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்பதான் அந்த இது காலிஃப்ளவர்ல வந்து நல்லா ஒட்டும். அதுக்காக இல்லைன்னா நம்ம காலிஃப்ளவர் தனியா இருக்கும், அந்த நம்ம கலக்கின மிக்சிங் பண்ணது தனியா இருக்கும். ஸோ அதனால இந்த பதத்துக்கு நல்லா நீங்க கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரை போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். இதுல கொஞ்சம் அதனோட லீவ்ஸும் நம்ம போட்டுருக்கோம். ஏன்னா காலிஃப்ளவரோட லீவ்லயும் வந்து நல்ல சத்துக்கள் இருக்கிறத நம்ம சொல்றோம். அதனால அந்த சத்துக்களை நம்ம உடம்புக்கு எடுக்கிறதுக்காக நம்ம அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நீங்க அதை தூக்கி போடாம அதையும் நீங்க சேர்த்து சில்லியா நம்ம பொறுத்து சாப்பிடலாம். இப்போ அது மிக்சிங் தேவையானது எல்லாமே போட்டாச்சு. காலிஃப்ளவரில் லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு லெமன் எடுத்து அதை புழிஞ்சு விட்டுருவோம். ஒரு ஹாஃப் லெமன் நீங்கள் புழிஞ்சு விட்டிங்கனாலே போதும். லெமன் பிழிஞ்சு விட்டாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த புளிப்பு தன்மை வந்து நல்லா இறங்கணும். அதனால கீழே மேலே எல்லாமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோட்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் காய விட்டுருங்க. அப்படியே pan வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றி சூடு பண்ணோம்னா நம்ம அதில் பொரிக்கலாம்.
தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. கண்டிப்பா இது ஒட்டாம உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆகுது. காலிஃப்ளவர் சில்லி நல்லா டேஸ்டியா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நம்ம காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஐபல் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். உங்களுக்கு பிடிச்ச நல்ல ரெசிபிஸை வந்து ஃபர்தராக நாங்கள் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோலாம் நம்ம போடும்போது கண்டிப்பாக ஐபல் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் உங்களை சந்திக்கிறேன். பை வியூவர்ஸ்.